ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட படங்கள். ஒரு வருஷத்துக்கு 2, 3 படம், 4, 5 படம். அதாவது லேடி விஜய் சேதுபதின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப ஃபேமஸா இருக்கிற ஒரு நடிகை. ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசப்பட்டுருக்காங்க. ஸோ அவங்க நெறைய படங்கள் நடிக்கிறனால, சில படங்கள் சரியா போகல அப்படிங்கிறனால, நான் நெறைய படங்கள தவிர்த்துருவேன். ஆனா இந்த திரைப்படம் வந்து த கிரேட் இண்டியன் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த படம் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து மலையாளத்தில வந்து ஹிட் ஆன திரைப்படம். ஏன்னா, அவ்வளவு முக்கியமான ஒரு கதை போயிருச்சு. அடுப்படிக்குள்ளேயே ஒரு பெண்ண வந்து போட்டு எவ்வளவு அழுத்தத்துக்கு உள்ளாக்குறாங்க. ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் இப்படி தான் ஒரு வாழ்க்கைய வாழணும்னு சொல்லி வந்து ரொம்ப பிற்போக்குத்தனமாக இருக்க ஒரு ஃபேமிலிக்குள்ள போயிட்டு வந்து, ஓரளவுக்கு முற்போக்கு சிந்தனை உள்ள ஒரு பெண்ணு போய் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல இருக்கிறாங்க. அந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனியா சமைக்கணும். அவங்களுக்கு புடிச்ச மாரி தான் இருக்கணும். இப்படி தான் இருக்கணும். அப்படி தான் இருக்கணும். அந்த பழைய பாமர கதைகள எடுத்துக்கிட்டு வந்து அந்த மாரி தான் வாழ்க்கைய வாழணும்னு சொல்லி வந்து ஒரு சாதாரண விஷயத்த கூட ரொம்ப அசாதாரணமான விஷயமா மாத்துன ஒரு ஃபேமிலிக்குள்ள மாட்டிக்கிட்டு, ஒரு பெண் என்ன அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதையா வந்து பேசப்பட்டாங்க. அதுலேருந்து மீண்டு எப்படி வராங்க? அந்த அழுத்தத்தெல்லாம் தாண்டி வந்து அவங்க அடுத்து என்ன முடிவு எடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதையா வந்து காட்டியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப புடிச்ச படம் இது. இது வந்து பேசின விஷயம் வந்து ரொம்ப அழுத்தமான விஷயம். மலையாளத்தில வந்து ஏற்கனவே இந்த படத்த கொஞ்சம் பார்த்ததுனால, மலையாளத்துக்குள்ள இருந்த அந்த ஒரிஜினலான விஷயங்கள் வந்து இதுல இல்ல. ஐஸ்வர்யா ராஜேஷ் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நடிக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனா, அவருடைய கணவரா நடிச்சவர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆர்ட்டிஃபிஷியலா நடிச்ச மாரி ஒரு தோற்றம் இருந்துச்சு. சில பேரு அந்த வசனங்கள் வந்து அ கேரளாவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆன அளவுக்கு தமிழ்நாட்டுல வந்து நெறைய இடங்கள்ல வந்து ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிறது தான் உண்மை. ஓரளவுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு கான்ட்ரோவர்ஷியான பேச்சுக்களை வந்து உருவாக்குச்சு. ஆனா, கேரளால ஏற்படுத்தின அந்த முழு இம்பாக்ட்ட வந்து இந்த படம் வந்து ஏற்படுத்தல. ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய ப்ரொஃபைலுக்கு வந்து ரொம்ப நல்ல திரைப்படமா இந்த திரைப்படம் இருக்கும். அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால், பொதுவாக ஒரு மொத்தமா ஒரு படமா பார்க்கும்போது, இது வந்து ரொம்ப ஒரு ஆர்ட்டிஃபிஷியலான தி கிரேட் இண்டியன் கிட்சன் அப்படிங்கிற படம் மாதிரி தான் இந்த படம் இருக்கே தவிர, ஒரு நிஜத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நடிப்பு வந்து இந்த திரைப்படமும், அந்த இம்பாக்ட்ட வந்து இந்த திரைப்படம் வந்து உருவாக்க தவறிருச்சு அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தமான விஷயம். ஆனா 2023ல வந்த படங்கள்ல இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக பேசப்பட வேண்டிய, கொஞ்சம் யோசிக்கப்பட வேண்டிய, பெண்களுக்கான பெண்ணியம் பேசுகின்ற, அதாவது உண்மையான பெண்ணியம் பேசுகின்ற பெண்களுக்கான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. நீங்க இந்த திரைப்படத்த ஏற்கனவே பார்த்திருந்தீங்கன்னா, உங்களுடைய கருத்துக்கள வந்து கமெண்ட்ல எழுதுங்க. இன்னும் நெறைய வந்து நம்ம கமெண்ட்ல பேசலாம்.